காலையில் 10 to 12 எனக்கு ஜிம்முங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரம் சம்டைம் கழுவிட்டு போயிடுவேன். முக்கால்வாசி கழுவாமல் தான் போவேன். ஆனால் போயிட்டு வந்தோன்னா கழுவவே முடியாது. ஏன்னா கை அப்படியே தேய்க்கவே முடியாது, அங்கங்கே வலிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சா வேலை முடியும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிக்க சோம்பேத்தனப்பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா பெண்டிங்காக இருக்கும் ஒர்க் எல்லாமே. காலையில் பரவாயில்ல, நமக்கு தூக்கு தானே முக்கியம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வேலையெல்லாம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி என்னோடய ஒர்க் ஏரியாவில் கொண்டு போய் எல்லாமே வச்சுருவேங்க. ஸோ ஜிம்முக்கு வந்து ஜாயின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 இயர்ஸாக போகணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த புது இடம் புது அட்மாஸ்ஃபியர்னால தயங்கிட்டே இருந்தேன். வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்குன்னே ஆரம்பித்த மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்துலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போயிட்டு வரக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு இடத்துல போய் மாட்டியிருக்கேன்றது கூட எனக்கு தெரியுது. ஏன்னா ட்ரெயினர் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு ரொம்ப மோட்டிவேஷனாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கா அப்படி. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக கரெக்டாக போனேன்னா ஓரளவுக்கு உடம்பு கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குளிச்சிட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி அதுக்குள்ளே 3:30 ஆயிடுச்சு. இனி இப்போ 4 மணிக்கு பசங்களை கூப்பிட்டு வரணும். ஸோ ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் இல்லையா. ஸோ நைட்டுக்கு சாம்பார், அப்புறம் அவங்களுக்கு நேந்திரம்பழம் வேக வச்சுருக்கேன், முட்டை பாயில் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான்.